இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் கட ஒரு 10-15 நாட்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் என்ன? எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டு வருகிறீர்கள்? தமிழ்நாடு அரசுல இருந்து உங்களுக்கு என்ன தீர்வு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும்? தலைநகர் சென்னையில் நடைபெற்று வருகிறது. எங்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட சுமார் 16-17 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. எங்களுடைய ஒரே கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம். மத்திய அரசு ஊதிய விகிதம்னா இடைநிலை ஆசிரியரோட ஊதிய விகிதம் 9,300 பிளஸ் 4,200 தர ஊதியம். அது மாநில அரசு கொள்கை அளவில் மத்திய அரசு ஊதியத்தை தரணும்னு சொல்லி ஏத்துக்கிட்டாலும் அதை இடைநிலை ஆசிரியருக்கு மட்டும் கொடுக்கல, மற்ற அனைத்து பிரிவுக்கும் கொடுத்துட்டாங்க. அது போக இவர்கள் கடந்த தேர்தல் அறிக்கையில தேர்தல் வாக்குறுதி 311 அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் அளிச்சிருக்காங்க. அவங்க பண்ண தவிர அவங்களே சரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கொடுக்கும் போதுதான் அது பெரிய செலவினம், அதை நாங்களே ஒத்துக்கிறோம். அதை கொடுக்க முடியாதுன்ற பட்சத்துல தான் இந்த மாநில அரசுல ஏற்கனவே மற்றவங்க வாங்கிட்டு இருக்கத்தான் கேட்கிறோம். நாங்க கூடுதலா உயர்வாலாம் கேட்கல. கல்வித்துறை அதிகாரிகளிடமிருந்தோ அல்லது உங்கள் துறை சார்ந்த எந்த ஒரு எதிர்ப்பும் இல்ல, எங்களுடைய போராட்டத்திற்கு முழு ஆதரவு தராங்க, நியாயமான கோரிக்கை என்று சொன்னாங்க என்று சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த அரசாங்கம் உங்களை நியாயமாக போராடுவதற்கு வழி விட்டு இருக்கிறதா? ஏன்னா நீங்க வீட்டு காவல்ல இருக்கீங்க. இப்ப நீங்க என்னிடம் பேசும்போது கூட நீங்க வீட்டு காவல்ல இருந்து கொண்டுதான் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. போராடுவதற்கான உரிமை கூட உங்களுக்கு மறுக்கப்பட்டு இருக்கிறதா? எந்த தடையும் இல்லாம நாங்க எங்களுடைய வளாகங்கள்ல தொடர்ந்து கடுமையான உண்ணாவிரதங்கள்ல இருந்து நடத்தினோம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அந்த வளாகத்தை கூட அடைச்சிட்டு எங்களுக்கு ஒரு போராடுறதுக்கான ஒரு இடத்தை கூட வழங்காம இந்த அரசு அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு முன்னெடுப்பை தான் நாங்க பாக்குறோம். மாநில அரசு போராடுவதற்கு அகிம்சை வழியில அறவழியில போராடுறதுக்கு ஒரு இடத்தை கூட ஒரு வளாகத்தை கூட எங்களை அனுமதிக்கல. அதன் காரணமா தான் இந்த 25 நாட்களா நாங்க ஒரு நாடோடிகளை போல. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மாசானன், தேனி மாவட்ட பொறுப்பாளர், இடைநிலை ஆசிரியர் சங்கத்தில் இருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்க இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் திரு மாசானன். வணக்கம் சார். இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் ஒரு 10-15 நாட்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் என்ன? எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டு வருகிறீர்கள்? தமிழ்நாடு அரசுல இருந்து உங்களுக்கு என்ன தீர்வு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும்? சரி, 10-15 நாள் இல்லைங்க சார். டிசம்பர் 26 முதல் எங்களுடைய போராட்டம் ஆரம்பித்தது. 2ஆம் பருவ விடுமுறை காலத்துல எங்களோட போராட்டம் ஆரம்பித்தது. இன்று 26ஆம் நாள் புத்தாண்டு, தமிழர் திருநாளாம் பொங்கலையும் தாண்டி இன்று 26ஆம் நாளாக தொடர் முற்றுகை போராட்டம் தலைநகர் சென்னையில் நடைபெற்று வருகிறது. எங்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட சுமார் 16-17 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. எங்களுடைய ஒரே கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம். அதாவது இடைநிலை ஆசிரியர்களிடையே 2009ஆம் ஆண்டு 1/6/2009 பின்னர் நியமனம் பெறும் இடைநிலை ஆசிரியருக்கும் அதற்கு முன்னர் நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியருக்கும் இடையே ஊதிய முரண்பாடு உள்ளது. இந்த ஊதிய வேறுபாடு 6வது ஊதிய குழு காலத்தில் ஏற்பட்டது. அன்று அடிப்படை ஊதியத்தில் 3170 இருந்த ஊதிய முரண்பாடு 7வது ஊதிய குழுவில் தொடர்ந்து 8100 உயர்ந்தது. இது ஒரு இப்போ முன்னர் நியமனம் பெற்ற ஆசிரியருக்கும் 2009 பிறகு நியமனம் ஆசிரியருக்கிடையே 12 ஆண்டு கால ஊதிய உயர்வு வேறுபாடு உள்ளது. இதனால் இப்போது இந்தியாவிலேயே மிக குறைந்த அடிப்படை ஊதியத்தை பெறும் இடைநிலை ஆசிரியர்களாக 2009 பின்னர் நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் உள்ளார்கள். அதாவது உயர்ந்த கல்வி தகுதியில பார்த்தீங்கன்னா தேசிய ஆசிரியர் அந்த என்சிஆர்டி சொல்லுவாங்க, என்சிடி தேசிய அந்த கல்வி குழுமம் இருக்கு பாத்தீங்களா, அது வரையறை செய்த அந்த உரிய கல்வி தகுதி தேர்வில் கட்டாயம் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற அந்த நடைமுறையை இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் கடைபிடிக்கின்றன. ஆனால் ஊதியத்தில் பார்த்தோம்னா மத்திய அரசு ஊதிய விகிதம், அந்த ஊதிய விதிகளில் சொல்ல இது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்னா மத்திய அரசோட ஊதிய விகிதத்தையும் இங்க கொடுக்கல. மத்திய அரசு ஊதிய விகிதம்னா இடைநிலை ஆசிரியரோட ஊதிய விகிதம் 9,300 பிளஸ் 4,200 தர ஊதியம்.
அது மாநில அரசு கொள்கை அளவுல மத்திய அரசு ஊதியத்தை தர்றோம்னு சொல்லி ஏத்துக்கிட்டாலும் அதை இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் கொடுக்கல, மற்ற அனைத்து பிரிவுக்கும் கொடுத்துட்டாங்க. ஓ இருந்த போதிலும் மாநில அரசின் பொருளாதார நலனை கருத்தில் கொண்டு, நிதிச்சுமையை கருத்தில் கொண்டு நாங்க என்ன கேட்கிறோம்னா, மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கூட எங்களுக்கு வழங்கவில்லை என்றாலும் மாநில அரசில் மற்ற இடைநிலை ஆசிரியருக்கு என்ன ஊதியம் வழங்குகிறார்களோ அதே ஊதியத்தை, அடிப்படை ஊதியம் 8370, தர ஊதியம் 2800, அந்த 2800 தர ஊதியம் மத்திய அரசுல அந்த விதிகள்ல சொன்னது எல்லா மாநில அரசும் அதை சரியா நடைமுறைப்படுத்திருக்காங்க. 2800 தர ஊதியம்னா 5வது ஊதியக்குள்ள 4500 அடிப்படை ஊதியம், 6வது ஊதியக்குள்ள அது அப்படியே அன்றைய தேதியில் 8370 ஆகுது. அந்த ஊதியத்துலதான் ஆரம்பிச்சிருக்காங்க. பிளஸ் 2800 தர ஊதியம் அந்த 6வது ஊதிய குழு உயர்வா கொடுத்திருக்காங்க. அந்த ஊதியத்தை தான் ஒரே மாதிரியாக சமமாக அனைவருக்கும் எங்களுக்கும் வழங்கணும் அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கை. அதற்காக தொடர்ந்து போராடி வருகிறோம். அரசு 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. முதல் கட்டத்தில் இயக்குனர் மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு கிடைக்கவில்லை. அவர்கள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் என்று கூறினார்கள். அடுத்ததாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக அமைச்சர் முன்னிலையில் நடைபெற்றது. அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தும் ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை என்ற நிலைதான் தற்போது உள்ளதுங்க சார். தற்பொழுது அமைச்சராக, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறார். அவரை பார்த்து சந்தித்து பேசிய பிறகும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்ல வரீங்க. 2009 இருந்து திமுக ஆட்சியில் இருந்திருக்கு. அதன் பிறகு 10 ஆண்டுகளாக அதிமுக தொடர்ந்து இருந்தது. பிறகு இப்போது 5 ஆண்டுகளாக திமுக இருந்து வருகிறது. இப்படி ஆட்சிகள் மாறி மாறி இருந்தாலும், அமைச்சர்கள் மாறி மாறி வந்தாலும், உங்களுடைய கோரிக்கை என்பது ஒரே கோரிக்கையை ஏன் இவ்வளவு ஆண்டுகளமாக இழுத்துட்டு வருது? இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் சார், இது பார்த்தோம்னா கடந்த திமுக ஆட்சியில் தான் சார் இந்த பிரச்சனையே உருவானது. இந்த பிரச்சனையின் ஆரம்பமே கடந்த திமுக ஆட்சி தான். 2009 காலகட்டங்கள்ல அந்த 6வது ஊதிய குழு நடைமுறைப்படுத்தும் போது இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே பெற்று வந்த அந்த ஊதியத்தை குறைப்பு செய்தது முன்றைய அந்த அப்போதைய திமுக அரசு தான். முதலமைச்சராக இருந்தார். கலைஞர் ஐயா அவர்கள் முதல்வராக இருந்த போது நடந்த இந்த குறைபாடு தான். நீங்கள் செய்த தவறுகளை அவர்களே சரி செய்வதற்கான வாய்ப்பு இப்ப ஏற்பட்டிருக்கு. அது போக இவர்கள் கடந்த தேர்தல் அறிக்கையில, தேர்தல் வாக்குறுதி 311 அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் அளிச்சிருக்காங்க. அவங்க பண்ண தவிர அவங்களே சரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அது அவர்களாவே சரி செய்திருக்கலாம். சரி செய்வதற்கு நாங்கள் இவ்வளவு கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கு. இதுலயும் குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில இருமுறை நாங்க கடுமையான அகிம்சை வழி, அறவழி உண்ணாவிரத போராட்டத்தை எடுத்து நடத்திட்டு இருந்தோம். 2018 ஏப்ரல் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல தொடர் உண்ணாவிரதம், கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் 8 நாள் 9 நாள் உண்ணாவிரதங்கள் இருந்தோம். அந்த உண்ணாவிரத நேரத்துல இப்போ முதல்வர் ஐயா அவர்கள் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது நேரடியே களத்திற்கு வந்து அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது, நல்ல பதில் கிடைக்காது, நான் அதிமுக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததும் உங்களுடைய இந்த சம வேலைக்கு சம ஊதியத்தை கண்டிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கும் என்று கரம் பிடித்து உறுதிமொழி வழங்கினார். அதை தொடர்ந்துதான் தேர்தல் வாக்குறுதி 311 இடம்பெற செய்தார். இருந்த போதிலும் புதிய ஆட்சி அமைந்து இப்ப கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் முடிந்து நிறைவடைந்தது. ஆட்சி முடியும் தருவாயில் உள்ளது. நாங்களும் பொறுத்திருந்து பார்த்தோம். நமது அரசு கண்டிப்பாக நமக்கு செய்வார்கள் அப்படி என்ற ஒரு காத்திருப்பு இருந்தோம். காத்திருப்பு தொடர்ந்தது, ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சியது. இதற்கு மேலும் எங்களால் காத்திருக்க இயலவில்லை. இருந்த போதிலும் இடையே நாங்கள் 2022 டிசம்பர்ல ஒரு கடுமையான போராட்டம் 9 நாள் உண்ணாவிரதம் இருந்தோம் டிபி வளாகத்துக்குள்ள. அந்த போராட்டத்தின் நிறைவுல புத்தாண்டில் முதல் அறிவிப்பாக முதல்வர் அறிவித்தார், இந்த ஊதிய முரண்பாடை சரி செய்வதற்காக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதற்காக 3 நபர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்தார். அதாவது நிதித்துறை செயலாளர் செலவினம், கல்வித்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர் செலவினம் தலைமையிலும் கல்வித்துறை செயலாளர் அவர் உறுப்பினராகவும் தொடக்க கல்வி இயக்குனரும் அதுல ஒரு உறுப்பினராக கொண்ட 3 நபர் குழுவை அமைத்தார். அந்த குழு அமைத்து கிட்டத்தட்ட 3 மாதங்களில் இவங்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு தீர்வு வழங்கப்படும் என குறிப்பிட்டார்கள். ஆனால் தற்போது 3 ஆண்டுகள் நிறைவேற்றது. எனவேதான் நாங்கள் இதற்கு மேல் எங்களால் காத்திருக்க முடியவில்லை.
அதனால் இவ்வளவு கடுமையான போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். சார், 2021 ஆட்சிக்கு வந்த உடனேயே திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னது, நாங்கள் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம், குறிப்பாக இந்த ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாமே கவனத்தில் கொண்டிருக்கிறோம், அதற்கு படிப்படியாக அதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்து வரும் அப்படின்றத அறிவிச்சிருந்தாரு. கூடுதலாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் அதுக்கு உறுதி அளிச்சிருந்தாரு. ஆனா 4.5 ஆண்டு காலமாக ஆகியும் இதை செய்ய முடியாமல் போனதற்கு என்ன முதல் காரணம் என்னவா இருக்கும்? உங்களுக்கு வேற ஏதாவது, அதாவது அபிஷியலாவோ இல்ல அன்அபிஷியலாவோ ஏதாவது தகவல் சொன்னாங்களா? இதுதான் காரணம், இதனாலதான் செய்ய முடியாம போச்சு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆமா சார், இது வந்து பாத்தீங்கன்னா தொடக்க கல்வித்துறையில இந்த அரசு கொடுத்த ஒரே வாக்குறுதி இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் வழங்கப்படுங்கிற வாக்குறுதி தான். இது அமைச்சர் வந்து கண்டிப்பா நாங்க செஞ்சிரோம்னு தான் ஒவ்வொரு சந்திப்புலையும் சொல்றாரு. அமைச்சர்களை நாங்க தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம், அதிகாரிகளையும் சந்திச்சுட்டு இருக்கோம். கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் எங்களோட கோரிக்கைக்கு எந்த தடையும் இல்லை. அவங்க எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. அமைச்சர்களும் சரி, செயலாளர் மட்டத்திலையும் இயக்குநர்களும் எங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கை. கண்டிப்பாக, ஏன்னா இந்த ஆசிரியர்கள் தான், இந்த 2009 பின்ன நியமனமான ஆசிரியர்கள் தான் ரொம்ப கடுமையா, அதான் சொல்றது, ரொம்ப அர்ப்பணிப்போட வேலை செய்யறாங்க. அந்த முதல்வரின் கனவு திட்டமான எண்ணும் எழுத்தும் திட்டத்தை முழுமையா வெற்றியடை செய்ததே இந்த ஆசிரியர்கள் தான். ஏன்னா அந்த திட்டத்தினால கருத்தாளராக இருந்தாலும் சரி, அந்த திட்டத்துல வளநூல் அந்த தயாரிக்கிற அந்த குழுவிலும் சரி, எங்கள் நியமன அந்த 2009 பின்னர் நியமன ஆசிரியர்கள் தான் ரொம்ப ஆர்வமா தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க. குழந்தைகள்கிட்ட அர்ப்பணிப்போட பணியாற்றுறாங்க. இதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சி, கல்வி தரம் கூடி இருக்கு. அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னா அதற்கு அடிப்படை காரணமாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தான். அதுவும் இந்த புதிய நியமனம். ஏன்னா இவங்க எல்லாமே பார்த்தோம்னா பள்ளி அளவுல எல்லாமே முதல் மதிப்பெண் பெற்றவர்கள், 10ஆம் வகுப்புல சரி, 12ஆம் வகுப்புல சரி, அதாவது தங்களை ஒரு ஆர்வத்தோடு ஈடுபடுத்திக்கிட்டாங்க இந்த பணியில. ஏதோ வேற வழி இல்லாம வரல, எல்லாமே முதல் மதிப்பெண் பெற்றவர்கள். தகுதி தேர்வுல இப்போ இன்னைக்கு தகுதி தேர்வுல 3 மணி நேரம் வழங்குறாங்க. அன்றைக்கு வெறும் 1.5 மணி நேரத்துல 150, 120, 130 மதிப்பெண்கள் பெற்ற. இன்னைக்கு தகுதி தேர்வோட தகுதி மதிப்பெண் வெறும் 82 தான். அவ்வளவு மதிப்பெண் பெற்ற சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. இத்தகைய சிறந்த ஆசிரியர்கள பணியமர்த்திட்டு அவங்களுக்கு ஒரு இந்தியாவிலே குறைந்த அடிமட்ட ஊதியத்தை வழங்குவது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு ஆசிரியரோட அந்த மனக்குமுறல், உளக்குமுறல், 15 ஆண்டுகள் காத்திருப்பு தான் இந்த போராட்டத்தை இந்த அளவுக்கு கட்டமைச்சிருக்கு. கண்டிப்பா கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்க தொடர்ந்து போராடுவோம். இதுல பார்த்தோம்னா நம்ம கல்வித்துறை பொறுத்தளவுக்கு உங்களோட கோரிக்கை, உங்களோட ஃபைல் வந்து நாங்க சிபாரிசு பண்ணி தான் அனுப்புறோம். நிதித்துறையில போய்தான் உங்களுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நிதித்துறையில அமைச்சர்களும் அவரால் முயன்ற அளவு முயற்சி எடுக்கிறாரு. நிதித்துறையில போயிட்டு கொஞ்சம் ஒரு தாமதத்துக்கு காரணமாகுது. இதற்கு தீர்வு முதல்வர் அவர்கள் தலையிட்டா தான் இந்த பிரச்சனை நிறைவு வரும், நல்ல முடிவு கிடைக்கும். நீங்க சொல்லியிருந்தீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியெல்லாம் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து நடத்துகிறது. அப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக உருவாக்கி அந்த ஆசிரியர்களுக்கு இப்படி ஒரு நிலையில இருக்கும் பொழுது குரல் கொடுக்காம, அல்லது முதலமைச்சருக்கே இந்த தகவல்கள் எதுவுமே தெரியாம இருக்கிறாரா? ஏன்னா இன்னமும் அவர் இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறார் என்ற போது அது அப்படித்தானே பார்க்க முடியுது. அதான் சார், முதல்வருக்கு தெரியுதா என்னன்றது எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப தொடக்க கல்வியில் உள்ள பெரும்பான்மை ஆசிரியர்கள் 80% பெண் ஆசிரியர்கள் தான். அந்த பெண் ஆசிரியர்கள் நேரடியா களத்துல வந்து 1 நாள் 2 நாள்ல 25 நாட்களா களத்துல கடுமையான போராட்டம் பண்றாங்க. அவங்க எவ்வளவு சிரமங்களை, எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிப்பாங்கிறத நம்ம உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் பொதுமக்களுக்கு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா முதல்வரோட பார்வைக்கு, கவனத்துக்கு சென்றிருக்குன்னு தான் நினைக்கிறோம். இருந்த போதிலும் எங்க இதுல இடையூறு தடுதல் இருக்குங்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடியல. இருந்த போதிலும் முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்துல ஒரு பதில் சொன்னார்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை சுமூகமா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்க நம்புறோம். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லப்படும், அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் இந்த ஆசிரியர்களுடைய பணி என்பது மெச்சத்தக்குரியது. அவர்கள் இல்லை என்றால் எந்த தேர்தலையும் சந்தித்து விட முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பணியாளர்களை இவர்களை இப்படி வஞ்சிப்பது என்பது ஒரு அரசு எப்படி செய்யும்? இல்ல நம்ம அதை தாண்டி அரசாங்கத்தின் வருமானம் இவ்வளவுதான் இருக்கிறது, இதை தாண்டி நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சமூகத்துல இருக்கு. அரசு வேலை பார்ப்பவர்கள் ஒரு சேவை மனப்பான்மையில பார்க்க வேண்டியதானே, எதற்கு இவ்வளவு சம்பளம், இவ்வளவு ஊதியம் ஏன் கேட்கறீங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில சிலர் கேள்விகளும் கேட்கிறார்கள். இதற்கு உங்களுடைய பதில் என்ன?
சார், இன்றைக்கு ஒரு புதிய நியமன ஒரு இடைநிலை ஆசிரியர், அவரோட அடிப்படை ஊதியம் 20,600 ரூபாய்ங்க சார். இதுதான் இந்தியாவிலே குறைந்த ஊதியம். அந்த ஒரு அட்டவணை வேணா நான் உங்களுக்கு வேணா நான் காட்டுறேன். இந்தியாவிலே குறைந்த அடிப்படை ஊதியம் 20,600ங்கிறது ஒரு நாள் சம்பளம் பாத்தீங்கன்னா 600 ரூபாய். அதுக்கு அகவிலைப்படி சேர்ந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்குள்ளதான் வைங்க. இதை கொண்டு அவர் வந்து சொந்த மாவட்டத்தில் நியமனம் இல்லை. இன்னைக்கு ஒருத்தரோட சராசரி வருமானமே 1000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். என்ன சொல்ற உடல் திறன் சார்ந்த உழைப்பு சார்ந்த தொழிலோட சராசரி ஊதியம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இவ்வளவு தகுதியோட ஒரு அறிவார்ந்த கற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் ஊதியம் வந்து பாத்தீங்கன்னா 660 ரூபாய். இந்த ஊதியத்தை கொண்டு அவர் வந்து சொந்த ஊர்ல வேலை பணி கிடையாது, வேறு மாவட்டங்கள்ல தான் பணி. வேறு மாவட்டங்கள்ல அவர் வந்து ஒரு அங்கே போய் ஒரு வீட்டு வாடகை கொடுக்கணும், அங்க குடும்பத்துக்கு செலவு இருக்கு. இங்க சொந்த ஊர்ல அவங்களோட பெற்றோர் இருப்பாங்க, அவங்களுக்கான மருத்துவ செலவு இருக்கு. இத்தனை செலவுகளையும் போக்குவரத்து, ஒரு விழாவோ ஒரு முக்கிய நிகழ்வுக்கு வந்து போறதுக்கான போக்குவரத்து செலவு இருக்கு. இத்தனை செலவுகளையும் அவங்களால எப்படி ஈடு செய்ய முடியும்? இந்த ஊதியத்துல அவங்கள குடும்பத்திலே பார்த்து கொள்ள முடியல. அதனாலதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறதுனால இந்த போராட்ட காலத்துல ரொம்ப கடுமையா போராடுறாங்க. இதனால நிதி செலவு வந்து பாத்தீங்கன்னா நிதித்துறை செலவு பெரிய செலவுகளை ஒரு மாதத்துக்கு வந்து சராசரி செலவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 கோடிக்குள்ளதான். இது ஒரு அரசுக்கு வந்து 15 கோடிங்கிறது ஒரு பெரிய தொகையே கிடையாது. மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கொடுக்கும் போது அது பெரிய செலவினம், அதை நாங்களே ஒத்துக்கிறோம். அதை கொடுக்க முடியாதுன்ற பட்சத்துல தான் இந்த மாநில அரசுல ஏற்கனவே மற்றவங்க வாங்கிட்டு இருக்கத்தான் கேட்கிறோம். நாங்க வந்து கூடுதலா உயர்வாலாம் கேட்கல. அந்த ஊதியம் ஏற்கனவே உள்ள ஊதியத்தை அந்த சமமான ஊதியத்தை கொடுங்க, இது பெரிய செலவினம் இல்லாததால் நாங்களே இதவே ஏத்துக்கிறோம், மற்ற இந்திய மாநிலங்கள்ல உள்ள சராசரி ஊதியத்தை கொடுங்க அப்படின்னு தான் கேட்கிறோம். நாங்க உயர்வா ஒண்ணு, ஏன்னா கல்வி தகுதி வந்து இந்திய அளவுல ஒரே மாதிரியா இருக்கும்போது, நியமனம் ஒரே மாதிரியா இருக்கும்போது ஊதியமும் ஒரே மாதிரியா தானே இருக்கணும் அப்படிங்கறத எங்களோட கோரிக்கைங்க சார். இது இப்ப தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. அதுல உங்களுடைய பணியும் உறுதியாக இருக்கும். அந்த பணியின் போது இந்த போராட்டம், இந்த வழிகள் இதெல்லாம் அங்க எதிரொலிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? நாங்க தேர்தல் பணி செய்வதோட சரி, எல்லா தேர்தலுக்கான எல்லா வேலைகளையும் ஆசிரியர்களை கொண்டுதான் செய்வாங்க. நாங்க கடந்த தேர்தலில் இந்த திமுக அரசுக்காக வரணும், இந்த கடந்த தேர்தலில் வெற்றி அடையணும்னு சொல்லி ரொம்ப நாங்க ஆதரவு நிலைப்பாடாக தான் இருந்தோம். ரொம்ப விரும்பணும். இந்த ஆட்சி அமைந்ததை ரொம்ப மகிழ்ச்சியா நாங்க கொண்டாடணும். ஏன்னா நம்மளோட ஏன்னா முந்தைய திமுக அரசு பாத்தீங்கன்னா நீங்க குறிப்பிட்டது போல அரசு ஊழியர்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு ஆதரவான அரசாகத்தான் இருந்தது. அதே நிலைப்பாட்டுல தான் இருக்கும் அப்படின்னு நாங்களும் எங்கள் கோரிக்கையையும் கண்டிப்பா செய்து தருவார்கள் என்றுதான் இன்னமும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம், எதிர்பார்க்கிறோம். சரியாக நிறைவேறும் பட்சத்தில் அந்த தேர்தலில் அது எதிரொலிக்கும் சார். இது எங்களுடைய 20,000 ஆசிரியர்கள் மட்டும் பிரிச்சு பார்க்க கூடாது. பொதுவா அரசு ஊழியர் ஆசிரியர்கள் எண்ணிக்கையை பார்க்கும்போது அதிகமா இருக்கும். இது தனியா ஒரு பிரிச்சு பார்க்க கூடாது. 20,000னா 20,000 ஆசிரியர்கள் அவங்களோட குடும்பங்கள் இருக்கு, அவங்களோட உறவினர்கள் உற்றார் உறவினர் இருக்காங்க, நண்பர்கள் இருக்கு, நட்பு வட்டங்கள் இருக்கு. இது ஆவரேஜா பார்த்தோம்னா 1 லட்சம் 2 லட்சம் வாக்குகளை தான் வாக்குகளா அரசு கருதும் போது இதை வாக்குகளாகவும் பார்க்கலாம். கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் பட்சத்தில் நாங்கள் ஆதரவான நிலைப்பாடையும் எடுப்போம் சார். ஆமா, உறுதியாக ஒரு வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல கூட அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. அது குறிப்பாக ஆசிரியர்கள் இருக்கிறீங்க. போஸ்டல் ஓட்ஸ் தான் சில இடங்கள்ல வெற்றி தோல்வியை முடிவு செய்கிறது. இன்று நீங்கள் சொல்லி தேர்தலில் நீங்க அதே பார்த்திருப்பீங்க. ஆமா ஆமா, அது எதிரொலிச்சது. கல்வித்துறை அதிகாரிகளிடமிருந்தோ அல்லது உங்கள் துறை சார்ந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்ல, எங்களுடைய போராட்டத்திற்கு முழு ஆதரவு தராங்க, நியாயமான கோரிக்கை என்று சொன்னாங்க என்று சொல்லி இருந்தீங்க. ஆனா இந்த அரசாங்கம் உங்களை நியாயமாக போராடுவதற்கு வழி விட்டு இருக்கிறதா? ஏன்னா நீங்க வீட்டு காவல்ல இருக்கீங்க. இப்ப நீங்க என்னிடம் பேசும்போது கூட நீங்க வீட்டு காவல்ல இருந்து கொண்டுதான் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. போராடுவதற்கான உரிமை கூட உங்களுக்கு மறுக்கப்பட்டு இருக்கிறதா? கண்டிப்பா சார். அது கடந்த அதிமுக அரசுல கூட நாங்க போராடுறதுக்கு கல்வித்துறை வளாகங்களுக்கு எந்த தடையும் இல்லாம நாங்க எங்களுடைய வளாகங்கள்ல தொடர்ந்து கடுமையான உண்ணாவிரதங்கள்ல இருந்து நடத்தினோம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அந்த வளாகத்தை கூட அடைச்சிட்டு எங்களுக்கு ஒரு போராடுறதுக்கான ஒரு இடத்தை கூட வழங்காம இந்த அரசு அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு முன்னெடுப்பா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா மத்திய அரசு கூட பார்த்தோம்னா டெல்லியில ஒரு போராடுறதுக்கான ஒரு இடத்தை, அந்த ஜந்தர் மந்தர்ங்கிற இடத்த ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம மாநில அரசு மத்திய அரசு எல்லா வகையிலும் நம்ம வந்து குற்றம் சாட்டுறோம், குறை சொல்றோம். ஆனா இந்த விஷயத்துல பார்த்தோம்னா மாநில அரசு போராடுவதற்கு அகிம்சை வழியில அறவழியில போராடுறதுக்கு ஒரு இடத்தை கூட ஒரு வளாகத்தை கூட எங்களை அனுமதிக்கல. அதன் காரணமா தான் இந்த 25 நாட்களா நாங்க ஒரு நாடோடிகளை போல சொந்த மாநிலத்திலேயே சொந்த நாட்டிலே அகதிகளை போல தினம் தினம் ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க வந்து போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம்.
இது ஜனநாயக விரோதமா தான் சார் நாங்க பாக்குறோம். ஏன்னா உயர்நீதிமன்றமே கூட சமீபத்துல போராட்டத்திற்கு ஜனநாயக ரீதியான ஒரு அறவழி போராட்டத்திற்கு நடத்தலாம் என்ற ஒரு அனுமதியை வழங்கியிருந்த போதிலும் இந்த அரசு எங்களுக்கு போராட்டத்திற்கான ஒரு இடத்தை தராது ஒரு தவறாகத்தான் நாங்க கருதுறோம் சார். இப்போ நீங்க இந்த அறவழி போராட்டத்தின் மூலமாக மாணவர்களினுடைய அந்த நேரம் வீணடிக்கப்படுகிறது, அவர்களுக்கான கல்வி சொல்லி தரக்கூடிய விடயங்கள் எல்லாமே நிறுத்தி வைக்கப்படுது இல்லையா? ஒரு டெம்பரரி ஸ்டாப் இந்த இடத்துல ஏற்படுது. இது மாணவர்களுக்கு கல்வி திறன்ல, கற்றல் திறன்ல பெரிய இழப்பு ஏற்படாதா? சார், அதனாலதான் சார் நாங்க ஒவ்வொரு தடவும் பார்த்தோம்னா எங்களோட போராட்டங்களை நாங்க விடுமுறை காலங்கள்ல, அந்த பருவ விடுமுறை காலங்கள்ல தான் நாங்க எங்க போராட்டத்தை நடத்துவோம். இப்பவும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 26ங்கிறது அந்த பருவ விடுமுறை ஆரம்பமான நாள் தான். புத்தாண்டு ஆமாங்க சார், 2ஆம் பருவம் விடுமுறை. அந்த புத்தாண்டு இருந்தது. அந்த புத்தாண்டுலயும் எங்களுக்கு போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டா இருந்தது. யாரும் புத்தாண்டை நாங்க கொண்டாடல. மாணவர்களோட கல்வி நலன் பாதிக்க கூடாது என்பதற்காக நாங்க இந்த விடுமுறை காலங்களை நாங்க தேர்ந்தெடுத்து போராட்டம் நடத்துறோம். மாணவர்கள்னா எங்களோட மாணவர்கள் எங்களோட குழந்தைகளா தான், சொந்த குழந்தைகளா தான் நாங்க பாவிக்கிறோம். குறிப்பா ஆண் ஆசிரியரோட பெண் ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்களோட இன்னொரு பெற்றோர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆண் ஆசிரியர்கள் அதற்கு நிகரானவர்கள் தான். தொடக்க கல்வியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க. அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. அவங்களோட பெற்றோருக்கு அடுத்து யாருன்னா வீட்டை அடுத்து அவங்க முதல்ல வர்றது அந்த நம்ம பள்ளி தான். அவங்களுக்கு ஆதரவா அவங்க எங்களை பாத்தீங்கன்னா அவங்க இன்னொரு பெற்றோரா தான் நாங்க கருதுவாங்க. அதை போலதான் நாங்களும் அவங்க அந்த குழந்தைகளை அணுகுவோம். அப்படி ஒரு ஆதரவா இருக்கிற நாங்க குழந்தைகளோட கல்வி பாதிக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கவே மாட்டோம். ஒரு ஆசிரியரோட மனது அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்காது. ஆனா நாங்க புத்தாண்டுக்குள்ள நிறைவடைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க வந்தோம். ஆனா பார்த்தோம்னா தொடர்ந்து பொங்கலையும் தாண்டி பள்ளி ஆரம்பிச்சது. அதையும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆசிரியர்கள் அந்த வேலைநிறுத்தத்துல இருக்கிறாங்க. அதையும் தாண்டி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நாங்க ஆரம்பிச்ச போராட்டத்தை துவக்கினது நாங்க தான். ஆனா முடிக்க வேண்டியது அரசோட கையில தான் இருக்கு. இது தொடர்ந்து போறது அந்த மாணவர்களோட பள்ளி நாட்கள் பாதிக்கப்படுவதற்கு அரசு தான் காரணம், பொறுப்பை ஏற்றுக்க முடியும். இதுல நாங்க எங்களோட தவறா நாங்க பார்க்கலைங்க சார். சரி, இன்றைய நிலவரப்படி எங்கெல்லாம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஐயா? இன்னைக்கு பார்த்தோம்னா சென்னையில மாநில தலைநகர்ல இப்பதான் காலையில சொல்லியிருப்பாங்க. நேற்று நடந்த அதே இடத்துலதான் நடக்கும்னு நினைக்கிறேன். கோட்டை அந்த அந்த நுழைவு வாயில் பக்கத்துல நேற்றை விட இன்று அதிகமான ஆசிரியர்கள் கலந்து கொள்வாங்க. போராட்டம் ரொம்ப வலிமையாக நடைபெறும். அதே போல அனைத்து மாவட்டங்கள்லயும் முதன்மை கல்வி அலுவலகங்கள்ல அது காத்திருப்பு போராட்டமாகவும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. மாநிலத்தில் இன்று 26வது நாளாக நடக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்று 16வது நாட்களாக காத்திருப்பு போராட்டம் நடக்குதுங்க சார். சுமார் 20,000 ஆசிரியர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு போகாமல் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிறீங்க என்பதே கேட்பதற்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. ஏன்னா இத்தனை மாணவ செல்வங்களுடைய கல்வி நிலை என்பது என்ன ஆக போகுதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இது அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான். இதற்கு என்ன முடிவு அரசு தர காத்திருக்கிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு அடுத்து திமுக அல்லாது அதிமுகவோ இல்ல வேறு கட்சியோ ஆட்சிக்கு வரும் பட்சத்துல உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இல்ல சார், நாங்க என்ன நினைக்கிறோம்னா இந்த அரசுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இதே அரசுதான் இந்த இதை நாங்க சரி செய்து தரும்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்காங்க. இதற்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஆகவே இந்த அரசு இதோடைய அந்த ஆட்சி காலங்களிலேயே எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம், இன்னமும் எதிர்பார்க்கிறோம். அதே போல அந்த குழந்தைகளோட கற்றல் திறன்கள் பாதிக்காத அளவுக்கு நாங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரும் பட்சத்தில் உடனே நாங்க சென்று முழு மூச்சில எங்களோட கற்பித்தல் பணியில் ஈடுபட்டு அந்த குழந்தைகளோட கற்றல் திறனை மேம்படுத்த அயராது பாடுபடும் என்று கூறுகிறேன் சார். உங்களுடைய இந்த கோரிக்கை முழுமனதாக நிறைவேற்றப்படும் என்ற ஒரு நம்பிக்கையும் வாழ்த்துக்களையும் ராவணா சார்பில் தெரிவிச்சுக்கிறோம். மாணவர்களின் கற்றல் திறனை மனதில் கொண்டு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி சார். தோழர் கி. வெங்கட்ராமன் அப்படின்றது தான் தமிழக அரசியல் களத்தில், இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரி அரசியல் தலைமைகள் மத்தியில் முக்கிய ஒரு ஆளுமையாக இன்றும் பார்க்கப்படுகிறவர், பேசப்படுகிறவர். எங்க இருந்து நீங்க வரீங்க? தொடக்கம் எங்க உங்களுக்கு?
ஊர் எனக்கு தஞ்சாவூர். எனக்கு ஒரு 5-5.5 வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். மூத்தவங்க 2 பேர் அண்ணனுங்க, எனக்கு கீழே ஒரு தம்பி ஒரு தங்கை. அதுக்கு பிறகு எங்கள் அம்மா தான் எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு பெரிய போராடி தான் சொல்லணும். எங்கள் அம்மா வந்து அப்பா இல்லாத பசங்க அப்படிங்கிறதுனால கடுமையான ஒழுங்கு கட்டுப்பாடுகள் உண்டு. இதுவரையிலும் என்னெல்லாம் அடிச்செல்லாம் அவங்க ஒன்றும் பண்ணது கிடையாது. அண்ணா அவர் அடிக்கடி குறிப்பிட்ட அந்த இது நான் பார்க்குறேன். திரும்பவும் வந்து பெற முடியாத ஒன்று அந்த பள்ளி காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? பள்ளி பருவத்திலேருந்தே எனக்கு வந்து அறிவியலில் ஆர்வம், சிரமமான அறிவியல்னு சொல்லக்கூடியது எல்லாமே வயதுக்கு மீறி நான் அதை படிப்பேன் வச்சுக்கேன். அது எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. இது செய்துலாம் பார்ப்பேன். நீங்கள் அந்த வீட்டிலேயே டிரான்சிஸ்டர் செய்கிறது, பேட்டரி செய்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு ஏதோடு கொடுத்துட்டு இருப்பேன். ஹாபி என்னன்னா இன்னொன்று நீங்கள் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே இருப்பேன். கிரிக்கெட்டில் அந்த மாவட்ட அளவில் டீம்லலாம் நான் விளையாடிக்கிறேன். பள்ளி பருவ காலத்துல இருந்து நான் தொடர்ந்து தஞ்சாவூரினுடைய அந்த மைய லைப்ரரி, மாவட்ட மைய நூலகத்துக்கு முதல் 10 கையெழுத்துக்குள்ள என்னுடைய கையெழுத்து இருக்கும். நான் வந்து தமிழ் வழியில தான் தொடர்ந்து படித்தவன். ஆனாலும் ஒரு ஆர்வத்தில் நான் ஆங்கில புத்தகங்கள் படிப்பேன். அப்பவே? ஆமாம். என்ன வயசுல படிக்க ஆரம்பிச்சேன்? ஆமாம். நான் 9வது படிக்கும் போது நான் ஆங்கிலத்தில் கவிதை எழுதியிருக்கிறேன். சங்கராச்சாரி வந்தாருன்னா எங்கள் வீட்டில் தங்குவார். ஜெயந்திரனுடைய கூட்டெல்லாம் பார்த்துட்டு தான் பிறகு சொல்லுவோம், அவனை வந்து ஒரே வார்த்தை, அவன் நம்ம இல்லைடா அப்படிதான் சொல்லியிருக்கான். ஏன்னா நான் வந்து 6வது படிக்கும் போது எனக்கு மிருதங்கம் அரங்கேற்றாங்க. நான் வந்து 11வது படிக்கிற வரையிலும் மிருதங்கம் கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். நான் பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு அக்கப்படி பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இப்போ இன்னை வரையில் வந்தேன்னா பொய்யே பேச மாட்டேன். உண்மை பேசாமல் கூட இருப்பேன், ஆனால் பொய் பேச மாட்டேன்.